எபிசோட் 5. ஸ்ருதியின் மனதில் ஒரு யோசனை தோன்றியது. அவள் ஏதோ ஒன்றை யோசித்துவிட்டு திடீரென சுமதியிடம் சொன்னாள். சுமதி, வேகமா போய் அவனை கூட்டிட்டு வா, சீக்கிரம் போ என துரிதப்படுத்தினாள். மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? அவன் போய் 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. இந்த தெருமுனையே தாண்டி போயிருப்பான் மேடம். இப்ப போய் அவனை எப்படி கூப்பிட முடியும்? ஓ அப்படியா? அவன் போன் நம்பர் ஏதாச்சும் தந்துட்டு போனானா? இல்ல மேடம், அவன் எதுவும் தரல. நாளைக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்கானே, நாளைக்கு பாக்கலாம். நீங்க இப்படி கேக்குறீங்க? நீங்க அவனை இப்பவே வேலைக்கு சேர்க்கலாம்னு சொல்றீங்களா? அப்போ 1 வீக் ட்ரைனிங் இருக்குன்னு சொன்னதெல்லாம் என சுமதி சந்தேகமாக கேட்டாள். அதெல்லாம் ட்ரைனிங் இருக்கு, ஆனா அவனை வேறு ஒரு விஷயத்துக்காக நான் யூஸ் பண்ணலான் இருக்கேன் என லேசாக ஒரு புன்னகையை தன்னுடைய உதட்டில் குவித்தாள் ஸ்ருதி. சுமதி எதுவும் புரியாமல் தலையை சொரிந்து கொண்டு, ஒண்ணுமே புரியல மேடம். சரி, ஏற்கனவே ரொம்ப டிலே ஆயிடுச்சு, நான் இப்ப கிளம்பட்டுமா மேடம்? என்ன நீ மட்டும்? 2 பேரும் சேர்ந்தே கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பலாம். இப்போதைக்கு நமக்கு வேற அர்ஜென்ட் வேலை எதுவுமே இல்லாததால ஃப்ரீயா இருக்கு. ஆனா மறந்துடாத, இந்த ஆடி மாசம் முடிஞ்சதுமே அவ்வளவு ஒர்க்ஸ் இருக்கு. இந்த ஆடி முடிஞ்சு முகூர்த்த டேட்ஸ் தொடங்கினதுமே நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜாபே அந்த ஃபாரின் கிளைண்ட் மிஸ்டர் ராகவோட மேரேஜ் ரிசப்ஷன் பார்ட்டி தான். அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரியே மேரேஜ் யூஎஸ்ல நடந்து முடிஞ்சது. இப்ப அவங்களோட குடும்பத்துக்காக ஒரு ரிசப்ஷன் ஊர்ல பண்றாங்க. பிரைட் ஃபாரின் பொண்ணு சுமதி. அந்த பொண்ணே அசந்து போற அளவுக்கு நம்மளோட மேக் ஓவர்ஸ் இருக்கணும். அதுக்காக பக்காவா எல்லாத்தையும் பார்த்து அரேஞ்ச் பண்ணணும். சிம்பிளா தான் கேட்டிருக்காங்க, ஆனா அவங்க எவ்வளவு பெரிய ஆட்கள் தெரியும்ல. எந்த விதத்திலயும் எந்த ஒரு காம்ப்ரமைசேஷனும் நடக்க கூடாது. ஓகே மேடம், அதுக்கு இன்னும் 1 மந்த் முழுசா இருக்கே. இன்னைக்கு ஆகஸ்ட் 9, செப்டம்பர் 10 தான் அந்த ரிசப்ஷனே நடக்க போகுது. இன்னும் அதுக்கு 1 மாசம் முழுசா இருக்கு. அதனால நம்ம ரொம்ப பொறுமையாவே எல்லாத்தையும் பார்த்து பண்ணலாம் மேடம். நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். இறங்கி செய்யறோம், கலக்குறோம். சரி, ஓகே, நீ சொன்னது மாதிரியே ரொம்ப யோசிச்சு பொறுமையாவே பண்ணலாம். இதுக்கப்புறமா நம்ம கையில இப்போதைக்கு இருக்கிற நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அந்த ரிஷியோட கல்யாணம் தான். அதுக்கு இன்னும் 1.5 மாசம் இருக்கு. அதுவுமே ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். நம்ம கம்பெனிக்கு இப்பதான் பெரிய பட்ஜெட் எல்லாம் கிடைக்குது. இந்த மேரேஜ் எல்லாம் நல்லபடியா நடத்தி முடிச்சு இன்ஸ்டால விதவிதமா டெய்லி ஒரு போஸ்ட் போடணும். அப்பதான் நம்ம கடைக்குமே பெரிய அளவு ரீச் இருக்கும். பேசிக்கொண்டே சுமதியும் ஸ்ருதியும் கடையை மூடிவிட்டு அந்த தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். இரவு 10 மணிக்கு மேல் ஆகிவிட்டதால் அந்த தெருவே இப்போது ஆள் அரவம் இல்லாமல் அமைதியாக வெறிச்சோடி இருந்தது. கடைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக பூட்டப்பட்டு இருள் சூழ தொடங்கி இருந்தது. அவர்கள் இருவரும் செல்வதை ஒரு கடையின் இருள் சூழ்ந்த முட்டு சந்தில் ஒதுங்கி நின்றபடியே கவனித்துக் கொண்டிருந்தான் கார்த்திக். அவன் இன்னும் அங்கிருந்து போகவில்லை. அவன் எதற்காக இங்கு நின்று அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறான்? ஆனால் அவன் இருளில் நின்றதால் அவன் அங்கு நிற்பதை ஸ்ருதி கவனிக்கவில்லை. ஸ்ருதியும் சுமதியும் இப்படி பேசிக்கொண்டே அந்த தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அந்த தெரு முனைக்குள் ஒரு போலீஸ் ஜீப் வந்து கொண்டிருந்தது. டிரைவர் சீட்டில் ஒரு கான்ஸ்டபிள் உட்கார்ந்திருக்க பக்கத்திலேயே எஸ்ஐ சிதம்பரம் அமர்ந்திருந்தார். யோ வியாகம்பரம், அந்த இடத்துல தானே அந்த நாய் சுத்திக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்துச்சு. நீ இறங்கி போய் பாரு. நாயை பார்த்தா எனக்கு தகவல் சொல்லு. சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? அது எவ்வளவு மோசமான நாய்னா அதை பார்த்த உடனே சுட்டுத்தள்ள சொல்லியிருப்பாங்க. நீங்க என்னன்னா என்ன போய் பார்த்துட்டு வர சொல்றீங்க? அதை பார்த்தாலும் திரும்ப உங்ககிட்ட வந்து அதை சொல்றதுக்குள்ள நான் உயிரோட இருக்கணுமே. இப்படி என்ன கோத்து விடுறீங்களே சார். என்ன நம்பி என்னோட குடும்பம் குட்டிங்கெல்லாம் வீட்டுல இருக்கு சார். என்னையா, உன்னோட குடும்பம் குட்டிங்க மட்டும்தான் வீட்டுல இருக்கா? எங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இல்லையா? சும்மா போய் பார்த்துட்டு வா. இந்த டிஐஜி வேற நசான்னு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காரு. ஏன், அவருக்கு வளர்க்கறதுக்கு நம்ம நாட்டு நாய் எதுவும் கிடைக்கலையா? அமெரிக்கன் பிட்புல் தான் வேணும்னு சொல்லி செல்லம் கொடுத்து வளர்த்திருக்காரு. இன்னைக்கு அவரோட பொண்ணையே கடிச்சு கொதறி அந்த பொண்ணு இப்போ ஐசியூல சீரியஸா இருக்கு. இப்போ அந்த நாயை பார்த்த உடனே சுடணும்னு ஆர்டர் வேற கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? கடத்தல், ரேப்புன்னு பண்ற பெரிய ரவுடிகளை என்கவுண்டர்ல போட்டு தள்ளி மெடல் வாங்குறத விட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாயை போய் என்கவுண்டர்ல போட்டு தள்ளுற நிலைமைக்கு வந்துட்டோம். சரி போய் தேடுங்க போங்க. இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போக ஐடியா இருக்கா இல்லையா? சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க என ஏகாம்பரம் நடுங்கிக் கொண்டே கேட்க, எஸ்ஐ சிதம்பரம் முறைத்த முறைப்பில் வேறு வழியில்லாமல் ஏட்டையாவும் காரிலிருந்து இறங்கி அந்த தெருவுக்குள் டார்ச்சை அடித்துக் கொண்டு வந்து கொண்டிருந்தார். அந்த தெருவில்தான் இப்போது ஸ்ருதியும் சுமதியும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஏகாம்பரம் 2 பெண்கள் தனியாக நடந்து வருவதை பார்த்து, என்னம்மா இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? இங்குதான் சார் எங்களோட கடை இருக்கு. கடையை மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஏமா, வெறி பிடிச்ச நாய் ஒண்ணு தப்பிச்சு இந்த ஏரியாவில தான் சுத்திக்கிட்டு இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. பார்த்து பத்திரமா போங்கம்மா. ஓகே சார் என்று சொன்னபடி ஸ்ருதி நகர, சுமதி, மேடம், அந்த போலீஸ் சொன்னதை கவனிச்சிங்களா? ஏதோ வெறி பிடிச்ச நாய் சுத்திக்கிட்டு இருக்கான். மேடம், எனக்கு தெரு நாயை பார்த்தாலே பயம். இது வெறி நாய் வேறையா மேடம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். சீக்கிரம் வாங்க மேடம், போயிடலாம். ஹே, இப்ப எதுக்காக இப்படி பதட்டப்படுற? ஒரு நாய்க்காகவா? இப்படி எல்லாம் நாயை பார்த்து யாராச்சும் பயப்படுவாங்களா? நாயை விட மோசமானவங்க வெறி பிடிச்ச மனுஷங்க தான். அவங்களே சமாளிக்கிற அளவுக்கு நம்ம டெவலப் ஆயிட்டோம். இதுல ஆஃப்டர் ஆல் ஒரு நாயை நம்மளால சமாளிக்க முடியாதா? நீ பேசாம வா, நான் தான் கூட வரேன்ல.
நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல உண்மைதான் மேடம். தினம் தினம் நம்ம நிஜ வாழ்க்கையிலே எவ்வளவு வெறி பிடிச்ச ஆட்களை பாத்துக்கிட்டு இருக்கோம். சொல்ல போனா நானே இன்னைக்கு அதை அனுபவிச்சேன். கம்பெனி பைக்க சர்வீஸுக்கு விட்டுட்டு மார்னிங் பஸ்ல தான் வந்தேன். ஐயோ, பஸ்ல எவ்வளவு கூட்டம் தெரியுமா? சரி அட்ஜஸ்ட் பண்ணி வரலான்னு பார்த்தா திடீர்னு ஒரு கை எங்க இருந்து வந்து இடுப்பு பிடிக்குது. பின்னாடி தடவர மாதிரி இருக்கு. ஒரு நாள் வந்ததுக்கே நான் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டேன்னா அதை தினம் தினம் அனுபவிக்கிற பொண்ணுங்களோட நிலைமை யோசிச்சு பார்த்தா நீங்க சொல்றதும் சரிதான்னு தோணுது மேடம். நீங்க மட்டும் உங்களோட பைக்கை எனக்காக தராம இருந்திருந்தா நான் தினம் தினம் இந்த டார்ச்சரை அனுபவிச்சிருக்கணும். இருவரும் பேசிக்கொண்டே வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென சுமதியின் மொபைலுக்கு அழைப்பு வர அதை அட்டன் செய்து பேசிவிட்டு வைத்தவள், மேடம் என்னோட லவர் தான் போன் பண்ணா. அவன் என்ன பிக்கப் பண்றதுக்காக வரேன்னு சொல்லியிருக்கான். நான் அவன் கூட பைக்ல போறேன். நீங்க வழக்கம் போல போயிடுவீங்கல்ல? நான் பாத்துக்கிறேன் சுமதி, நீ போ. ஸ்ருதி தனியாக இருப்பாளே என நினைத்து சுமதி கவலைப்பட்டாள். ஆனால் அவளுக்கு தெரியவில்லை, அங்கே இருள் சூழ்ந்திருக்கும் நிழலுக்குள் இவளை வேவு பார்த்து கொண்டே ஒருத்தன் இருக்கிறான் என. என்ன செய்ய போகிறாள் ஸ்ருதி? கார்த்திக்கின் திட்டம்தான் என்ன? அவன் எதற்காக மறைவாக நின்று அவளை பார்த்து கொண்டிருக்கிறான்? ஸ்டோரி நெஸ்ட் FM-ஐ சப்ஸ்கிரைப் செய்து மனதிற்கு பிடித்த கதைகளை தினமும் இலவசமாக கேளுங்கள்.